பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 33. ஸோ இந்த எபிசோடு வந்து நம்மளுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னன்னா வாடா நம்மளுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த வடச்சென்னையில் ஒரு டைலாக் இருக்கும்ல, அவன் போல் எடுத்து அவனே போடணும், அந்த மாதிரி பார்வதி பொறுத்து பாரதிக்காக போட்டாங்க அந்த மாதிரி சொல்லலாம். இவ்வளோ நாள் எல்லோரும் சொல்கிறதும் கேட்காம எப்படி இரிட்டேட் பண்ணாங்களோ அதை வந்து ஒரே நாளில் வந்து சாண்ட்ரா வச்சு செஞ்சாங்க. சாண்ட்ரா மட்டும் இல்லை, திவ்யாவும் சரி அவங்களுமே வச்சு செஞ்சாங்க. பேசுறதுக்கு எதிர் கவுண்டராக இருக்கட்டும், அதே மாதிரி சாண்ட்ரா அந்த இவங்க வந்து அந்த தோப்புக்காரனை போகிறவங்க ஒன்று பண்ணாங்க தெரியுமா, கிரிஞ்சா, அந்த மாதிரி இவங்க வந்து எவ்வளோ இரிட்டேட் ஆகுன்றது நடந்துக்கினே ஒரு பாவனத்தோட காட்டினாங்க. வாயடிச்சு போயிட்டாங்க பவித்ரன், சாரி பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பாரு இல்லாமல் ப்ரோமோஸ் வருது, அதுதான் பெரிய சர்ப்ரைஸ். நம்மளுக்கு ஹாப்பினஸ் அதுதான். அதை தாண்டி என்னென்னா கேப்டன்சி, அதாவது வீட்டோட மேனேஜர், அதாவது ஹோட்டலோட மேனேஜர் வந்து விக்கல் விக்ரம் அவரை வந்து அழுவு விட்டாங்க. என்ன பண்ணுறது, பாவம் மனுஷன் உடஞ்சி அழுதுட்டாரு. அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டாரு. ஆனால் இவங்க வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து பயங்கரமாக பண்ணாங்க சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஹஸ்பண்டை கூட வச்சுக்கிறாங்க, ஏன் இந்த டாஸ்க்கு ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க, திவ்யா வச்சுக்கலாம், நிறைய பேர் கொஸ்டின் வந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கான விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும் போது அது வந்து ஒரு டாஸ்க்காக தெரியாது, எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து ஆடாக தெரியாதுன்றது வந்து கரெக்டாக எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது கரெக்டான ஒரு மூவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நைட்லேருந்தே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டாஸ்க்கை. ஸோ காலையில் வந்து தும்புறது, அப்புறமா சட்னியில் வந்து முடி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, எல்லாத்தையுமே செஞ்சு விட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பணி மாற்றம், அப்புறமா பதவியிலேருந்து வெளியே போகிறது, அது எல்லாமே நடந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நேற்று பார்க்கும்போது. ஸோ பார்வதி இவ்வளோ நாள் நம்ம இரிட்டேட் பண்ணதை வந்து நேற்று எபிசோடில் நம்மளை ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒயல்ட் கார்டில் பெஸ்ட்டாக நல்லா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் நல்லா பண்ணுறாங்க. பிரஜன் அப்பப்போ பண்ணுறாரு, அமித் வந்து அமைதியாகவே இருக்கார் பேருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தா தான் தெரியும். இந்த டாஸ்க்குமே இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ சீஃப் கெஸ்ட்டுமே ஒரு நாள் ஜாலியாக இருந்துட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. வீக்கெண்ட் என்ன நடக்குது, 2 விஷயம் ரிவீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று ப்ராங்க், அந்த ஃபைட்டு, அப்புறமா இந்த சீக்ரெட் டாஸ்க், இது 2மே ரிவீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது ரிவீல் பண்ணும்போது எல்லா ரியாக்ஷனும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த எபிசோடு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.